வணக்கம். வெல்கம் டு கோல்டன் இன்டீரியர். நம்ம ஆஃபீஸ் வந்து அரும்பாக்கத்தில் இருக்குது. நம்ம இப்போ பண்ணியிருக்க ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஆர்சி அப்பார்ட்மெண்ட் மூலக்கடையில் 2 BHK வித் ஹால், கிச்சன் கேபினெட் அண்ட் ஷோகேஸ் ஐட்டம், ஷூராக் ஐட்டம் இது எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 1 by 1 காட்டலாம் வாங்க. கிச்சனை பார்க்கலாம் வாங்க. இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸில் என்னென்ன பண்ணியிருக்கோம், பூஜா கபர்ட், மாடுலர் கிச்சன்ஸ் அண்டு கிச்சன் டாப் யூனிட் பாக்ஸு, லாஃப்ட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாஷ் பேஷனோட ஐட்டம் காட்டுறோம். ட்ராலி வந்து இது வந்து தாலி செட்டு. தாலின்றது பிளேட் பேஸ்கெட்டு, இது பிளெயின் பேஸ்கெட்டு. இது வந்து கட்லரி ஐட்டம்ஸ், டீ ஸ்பூன்ஸ், நைஃப், டம்ளர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியில் தான் பண்ணியிருக்கோம். இது ஆயில் புல் அவுட்டு. இதில் 2 ரயில் வரும். இந்த 2 ரயில் டாப்பு பாட்டமில் 2 ரயில் வரும். இதில் ஆயில் கேன் தான் யூஸ் பண்ணணும். இதில் உள்ள ஸ்லாபு போட்டு கொடுத்துருக்கோம். மேலேயும் கீழேயும் வெசல்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இது கூட பார்த்தீங்கன்னா கிச்சன் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் பாக்ஸ் வந்து ஸ்லைடிங் கிளாஸ் போட்டிருக்கோம் வித் செக்குடு கிளாஸ் போட்டிருக்கோம். இந்த செக்குடு கிளாஸ் வந்து டிசைனிங்கில் வர்றது. இது வந்து ஸ்லாப், நல்ல ஸ்லாபு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால இதில் ஓப்பன் டோர் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் ஸ்லாபு. இது வந்து க்ரோக்கரி ஐட்டம். இதில் அந்த மாதிரி அதெல்லாம் பிங்க் ஐட்டம் இதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுன்ற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. யூஸ்வல் டைப்பாக பண்ணுறது தான். இந்த கிளாஸ் வந்து 4mm போட்டிருக்கோம். இந்த 4mm கிளாஸ் எதுக்கு போட்டிருக்கோம்னா, இந்த டோர் வந்து கிளாஸோட வெயிட்டை தாங்குற மாதிரி போட்டிருக்கோம். இது டபுள் டோர் டைப் கீழே பண்ணியிருக்கோம். இதில் ஸ்லாபில் யூஸ்வலாக ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி, இதுக்கு கீழே பெரிய பெரிய ஐட்டம் வெயிட்டான கேஜ் ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி கிச்சனோட டாப் யூனிட் அபோவ் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த அபோவ் பாக்ஸில் ஸ்லைடிங் கிளாஸு செக்குடு டிசைனில் பண்ணியிருக்கோம். பாக்ஸோட யூனிட்டு இதுவும் வந்து கார்னர் எட்ஜின்றதுனால எல் டைப்பாக கொடுத்துருப்போம். இது வந்து ஸ்லாபு, இதில் வந்து பொருள் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்பைசி ரேக் வச்சுக்கிறது. இது வந்து பூஜா கபோர்டு. இந்த பூஜா கபோர்டில் பெல்லு கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ட்ராயர் கேட்டிருக்காங்க. பெல்லோட ஓப்பன் டோர் டைப்பு. இதில் பார்த்தா ஒரு ஸ்லாப் போட்டிருக்காங்க. இதில் வந்து சின்ன சின்ன சாமிலாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்மால் காட்லாம் வச்சு இதில் வந்து லைனப்பில் கொடுப்போம். இது மேலே வந்து ஒரு படம் வச்சுக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் இந்த பூஜாவோட ஸ்டோரேஜ் ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம், மேலேயும் கீழேயும். அப்புறம் இது ஃபுல்லாகவே லாஃப்ட்டு தான் பண்ணியிருக்கோம். ஃபுல் லென்த்துக்கு லாஃப்ட்டு. இதுலேயும் ஃபுல் இன்ச்சஸ் போட்டு SS சாண்டில் போட்டு மேக்னெட் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் வியூ. நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இது பெட்ரூம் 1, நார்மல் ஸ்மால் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் ஒரு வார்ட்ரோப், லாஃப்ட் அண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பீரோ டைப்பாக பண்ணியிருக்கோம். மேலே வந்து இதில் ஹேங்கர் ராட் கொடுத்துருக்கோம். இது ட்ராயர் டைப்பு. ட்ராயர் டைப் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் வித் லாக்கோட. இது ஸ்லாபு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே யூபிவிசி சர்வேஸ் ப்ராடக்டில் பண்ணியிருக்கோம். இது வந்து W சில்வர்ன்ற கலர் இதோட நேம். இதுவும் லாக்கு போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல் லென்த்துக்கு ஸ்லாப் போட்டிருக்கோம். எல்லாமே மேக்னெட்டிக் டோர் டைப் தான்.
ஃபுல் இன்ச்சஸ் போட்டு தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஓவர் டாப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லூவர் மாதிரி கொடுத்து இதில் வந்து கிளாஸ் ஃபேஸ் பார்க்குற கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது மேலே லைட் பொசிஷன் கொடுத்துருக்கு. இதில் ட்ராயர் டைப்பு உள்ள ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி. இது ஸ்லாப் போட்டிருக்கோம், மேலே கீழே பொருள் வச்சுக்கிற மாதிரி. இது நல்லாவே திறக்கலாம். ஃபுல் லென்த்துக்கு உங்களுக்கு கிளாஸ் வித் லோவர் பொசிஷன், டாப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம், லாஃப்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் இதில் ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதுலேயுமே ஹேங்கர் ராடு வித் ஸ்லாப் வித் ட்ராயர் எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து 7 அடி வார்ட்ரோப் ஹைட்டு, இதோட வித்து வந்து 3.25 அந்த சைஸில் இந்த வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம், ட்ராயர் டைப்பு. ஸோ இந்த ட்ராயர் பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம், லேட்சு வித் லாக்கு போட்டுக்கலாம். இது வந்து ஃபேஸ் பார்க்குற மிரர் கொடுத்துருக்கோம். 4x1 ஃபுல் இன்ச்சஸ் தான் இது. எஸ்எஸ் ஹேண்டில். இதில் லேடிஸோட ஐட்டம் அவங்க கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் வந்து இது எனக்கு ஃபுல் லென்த்தாக ராடு வேணும்னு கேட்டதுனால இந்த இடத்துல டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் 2 ட்ராயரு, இது உள்ள ஸ்லாபு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். லேட்ச் போட்டாச்சு, லாக்கு, இவ்வளோதான். மேலே இதில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகள் ஏதாவது ஒட்டி இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது மேலே இருந்ததுன்னா நீங்கள் வாட்டரை நினச்சி ஃபுல்லாகவே ரப்பிஷ் துணி போட்டு எடுத்திங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். பயப்பட வேண்டியது கிடையாது. வாட்டர் பட்டால் எதாவது ஆகுமோ அந்த மாதிரி ஆகிடுமோன்னு எதுவும் பயப்படாதீங்க. யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ. அதே மாதிரி லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ச்சஸ் போட்டு எஸ்எஸ் ஹேண்டில் போட்டு மேக்னெட் கொடுத்து இது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது யூஷுவல் டைப்பாக பண்ணுறது தான். பேஸ்ட் அந்த கலர் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லாஃப்ட் வந்து டிசைன்ஸ் மாறும். இது வந்து ஒரு டிவி யூனிட்டு. இதில் வந்து 42 to 50 இன்ச்சஸ் டிவி இன்சர்ட் பண்ணுற மாதிரி கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டாக இருந்தது. அவங்க இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே டாப் யூனிட் செஞ்சுருக்கோம், கீழே வந்து பாக்ஸ் வித் கர்வ் டைப் செஞ்சுருக்கோம். இது நல்லாவே இருக்கும். இது ஒயர் மேனேஜர் போட்டிருக்கோம். ஒயர் மேனேஜர் எதுக்காகனா கீழே வந்து செட்டாப் பாக்ஸ் ஊஃபரோட ஐஆர் ரேடியேஷனில் வேலை செய்கிற அந்த இன்செர்ட் பார்ட் இங்கே இருக்கும். அது மூலமா ஒயர் எடுத்து இதில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் கொடுத்துருக்கோம். இது டாப்பு நல்ல வெயிட்டு தாங்கும், தாராளமாக தாங்கும், நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. எல்லாமே ஸ்லைடிங் கிளாஸு, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக ஏன் போட்டிருக்கோன்னா உள்ளே வைக்கிறது ஸ்பீக்கர் ஐட்டம், அது இல்லாமல் உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் ஐட்டம்லாம் ஐஆர் ரேடியேஷனில் ரிமோட் அக்சஸ் ஆகும். ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கோம். இது ஒரு ஸ்லாப் போட்டு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஹாலில் இபி பாக்ஸ் இந்த இடத்துல இருக்கனால கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் வந்து இது 1 feet ஹைட் அண்டு 9 feet வித் இதில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஷோ ஐட்டம் கேஸ் டாய் அந்த மாதிரிலாம் வைக்கணும்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம், இது ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் பெரிய பெரிய டெடி பியர் அந்த பொம்மை, ஸோ அந்த டாய் எல்லாமே மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் பெருசாக பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் யூனிட்டுமே செஞ்சுருக்கோம். ஃபுல் யூனிட்டுமே ஒரு பக்கம் லூவர் போட்டு பண்ணியிருக்கோம், ஒரு பக்கம் வந்து இந்த யூபிவிசியில் டபிள்யூ சில்வர் என்ற கலரில் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ரெடி அவங்க கல் கட்டியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம பாக்ஸாக பண்ணாமல் எங்கே நமக்கு ஸ்பேஸ் வேணும் யூஸ் பண்ணணுன்றதுனால ஸ்லாப் போட்டு கொடுத்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த டாப் யூனிட் பார்க்கும் போது பாக்ஸ் மாதிரியே இருக்கும். இது பாக்ஸ் இல்லை, அதுக்கு கீழே கடப்பா பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த எட்ஜஸில் வந்து கர்வ் கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால் கர்வ் கொடுத்துருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஷோ ஐட்டம் வச்சுக்கிறது தான், சின்ன சின்ன பொருள் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு இஷ்யூவும் வராது. இது ஃபுல் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ பயப்படேன்றது கிடையாது உங்களுக்கு. இந்த இடத்துல ஸ்லாப் பொசிஷன் கொடுத்துருக்கோம், மேலேயும் கீழேயும் பொருள் வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இதில் லைட் ஃபிட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த லைட் ஃபிட்டிங் வந்து
அப்படியே வேரியண்ட்டாக கலர் இருக்கும் உங்களுக்கு, ஒயிட்டு வார்ம் ஒயிட்ன்ற கலரில் டிஃப்ரென்ஸாகவே கிடைக்குது. ஸோ கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மாட்டியிருக்கோம். மேலே ஃபுல்லாகவே லூவர் போட்டிருக்கோம். இந்த லூவர் பேனல் எல்லாமே WPCயில் போட்டிருக்கோம். இதுவும் சர்வேஸ் பிராண்டில் தான் வருது. ஸோ ஃபுல் லென்த்துக்கு கொடுத்துருக்கோம். இதோட யூனிட்டு இந்த மாதிரி டைப் வரும். இதில் 65 வரைக்கும் வைக்கலாம் தாராளமாக. ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்க விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் இந்த டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து வாஷ் பேஷன் ஐட்டம். வாஷிங் மிஷின் இங்கே வருது. வாஷிங் மிஷின் டாப்பில் எனக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் ஐட்டம் வைக்கணும், பவுடர்ஸு, சோப் ஐட்டம் இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்கனால இது 1 feet வித்துலேயும் ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம், டிவைட் பண்ணி. யூஸ்வலாக இது வந்து எல்லாமே UPVCயில் பண்ணுற ப்ராடக்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இதில் UPVC தான் பண்ணியிருக்கோம். இது எப்படிப்பா UPVC, நீங்கள் வந்து ஃப்ரேம்லெஸ்ஸாக செய்கிறாங்க அதுதான் UPVC. PVCலையும் ஃப்ரேம்லெஸ்ஸாக செய்யலாம், UPVCலையும் ஃப்ரேம்லெஸ்ஸாக செய்யலாம். எதில் ஃப்ரேம்லெஸ்ஸாக செய்யணுன்றது தான் விஷயமே தவிர UPVCயா PVCன்றது விஷயம் இல்லை. UPVCன்றது நேம், ப்ராடக்ட் நேம் வந்து போட்டிருக்கோம், மென்ஷன் ஆகிருக்கும், சூப்பர் ஹெவி UPVC அப்படின்னு சொல்லிட்டு சீல்டோடு இருக்கும். ஸோ கஸ்டமர் யாரும் வந்து கம்மியாக ரேட்டு சொல்கிறாங்கப்பா, நீங்கள் என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்றத சில பேர் கேட்குறாங்க. நம்ம கரெக்டாக சீல்டு ப்ராடக்டை தான் கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்குறோம். நாங்கள் வந்து நான் பிராண்டட் பண்ணுறது இல்லை, பிராண்டட் ஓரியன்ட் சர்வீஸில் தான் பண்ணுறோம். அதில் சூப்பர் ஹெவி அந்த பேர் போட்டது தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதோட கேட்லாகு உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயே அட்டாச்சாக காட்டுறேன். இதுதான் அந்த சர்வேஸோட சூப்பர் ஹெவி கலெக்ஷன். இதுதான் UPVC பிராண்டு. இந்த புக்லெட் வந்து நமக்கு கம்பெனி ஓரியன்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 கலர் வரும், மேட்டில் 2 ப்ளஸ் இதில் 2 கலர் வரும், டீக்வுட் ஃபினிஷ் அண்ட் சந்தன். இதில் 3 கலர் வரும், பிளெயின் கலர்ஸு அண்ட் டெக்ஸ்சரில். இதில் 5 கலர் வரும். ஸோ இதோட புக்லெட் தான் இது. நீங்கள் பார்க்கணும், நீங்கள் வந்து வியூ பார்க்கணுன்ட்டு நிறைய பேர் வந்து கேட்லாக் அனுப்ப சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அட்டாச்சாக இதில் காட்டுறேன். அது இல்லாமல் நீங்கள் ரிக்யர்மெண்ட் வரும்போது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பண்ணுவேன். இதுதான் இந்த போர்டோட வெயிட்டு. இந்த போர்டோட கேஜ் பார்த்தீங்கன்னா ஹாலோ டைப் இந்த மாதிரி தான் வரும் இந்த போர்டோட கேஜ். சரிங்களா? உங்கள் நேம் கேட்டிங்க இல்லையா, இதை போட்டிருக்கு பாருங்கள், சூப்பர் ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு UPVC மென்ஷன் ஆகிருக்கும். இதில் 2 விதமாக வேலை பார்க்குறாங்க. UPVCயில் ஷீட் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்க. ஷீட் ஒர்க் பண்ணுறது நிறைய இடத்துல ஹேண்டில்லேருந்து அப்படியே கலண்டி வந்துடுது. ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ தான் போட்டிருக்காங்க, கழட்டி வந்துடுது. நிறைய ட்ராபேக்கை கஸ்டமர் மறுபடியும் யூடியூப்லேயே வந்து நம்பர் தேடி பிடிச்சி அவங்ககிட்ட பேசுகிறாங்க. நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட பண்ணுற ஒர்க்கு நீடட் ஒர்க்கு, சர்வீஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட்டு, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ. ஸோ அதனால் மெட்டீரியல் இது தான் உங்களுக்கு வரும் சொல்லியிருக்கிறது, இந்த புக்கு தான். ஸோ இதில் உங்களுக்கு இந்த செக்ஷனு இந்த ஃப்ரேமு இந்த மாதிரி தான் வரும். இதை போட்டு நம்ம செஞ்சால் தான் நமக்கு வந்து இந்த எட்ஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோரு இதெல்லாம் வந்து கலண்டி வராது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சர்வேஸ் UPVC சூப்பர் ஹெவி போட்டிருக்குங்களா, இந்த பிராண்டட் மேக்கிங்கில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பண்ணோம்னா நமக்கு வந்து வெயிலுக்கு கூட இது வந்து UPVC இன்னரில் கெமிக்கல் ஆடட் இருக்கனால PVCயாக இருந்தால் வெயிலுக்கு தாங்காது. UPVCயில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வெயிலுக்கு கூட இது ஸ்டெபிலிட்டியாக ஒரு 50% கொடுக்குறாங்க. இப்போ மோரோவராக இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ரன்னிங்கில் இருக்குது. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த கலர்ஸ் தான் இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அவைலபிலிட்டி ஃபார் ஃபியூச்சர். இந்த மூவிங் ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா கஸ்டமர் கம்பெனிலேருந்து சொல்லி நல்லா நிறைய கொண்டு வருவாங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதுல இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒர்க் வைஸ் பார்த்தா நீட்டாக இருக்கும். ப்ளைவுட் மாதிரியே பண்ணலாம். டோர் மட்டும் உங்களுக்கு செக்ஷன் போட்டு தான் வரும். இப்படி பண்ணால் லைஃப் அப்போ தான் இதில் ஃபுல் இன்ச்சஸே போட முடியும். நம்ம வெறும்னே ஷீட் ஒர்க்கில் பண்ணோம்னா இன்ச்சஸ் போட்டோம்னா சின்ன உட்டோட சைஸ் வந்து 1/2க்கு 1/2ன்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன சைஸ் உட்டு தான் போட முடியும். இதில் போட்டிருக்குது 1/4, அதாவது 1/4 சைஸ் உட்டு போட்டோம்னா நமக்கு லென்த்தாக இருக்கும். இப்போ இந்த உட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு உட்டு. இந்த உட்டு வந்து உங்களுக்கு 1/4 சைஸு. இந்த 1/4 சைஸு தான் வந்து இந்த ஃப்ரேமில் செக்ஷனில் இன்சர்ட் பண்ணுவோம். அப்போ ஸ்க்ரூ வந்து நல்லா பிடிக்கும். இதே நீங்கள் ஷீட் ஒர்க்கில் பண்ணும்போது சின்ன சைஸ் தான் போடுறாங்க. ஸோ அது போடும்போது உங்களுக்கு ஸ்க்ரூ ரொம்ப நாளைக்கு நிற்காது. ஸோ அதனால் டிஃபெக்ட் வருது. ஸோ நம்ம இந்த ஓரியன்ட் கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கு பிரகாரம் உங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்குது.
ஸோ எனி டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஒர்க்கு பண்ணுறோம். அந்த ஒர்க்கை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.